இன்றைக்கி பாருங்கள் வெளியில் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லைட்டாக அப்படியே ட்ரெஸ்ஸலோட செம்மையாக இருந்தது. இந்த கிளைமேட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஆனால் தயிர் வந்து இந்த கிளைமேட்டுக்கு எப்படி சாப்பிட்றது? அதனால் ரசம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் ஆகிடுச்சு. அதுக்கு பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ தக்காளி சூப்பு வைன்னாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த தக்காளி சூப்பு. அதனால தான் அந்த டிஷ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஸ்லைஸாக போட்டு தாளிச்சிட்டு, இஞ்சி பூண்டு தட்டி போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாவையும் கீரி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். சைட் பை சைட் நம்ம செல்லக்குட்டி உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆஹா, எப்படா தக்காளி சூப்பு ரெடி ஆகும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த உருளைக்கிழங்கை பார்க்குறப்போ. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், லைட்டாக சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும், ஃப்ளேவர்ஸ்க்கு தான். அப்புறம் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் வேக வச்சுக்கோங்க பருப்பு கொஞ்சமாக போட்டு, ஒரு கைப்பிடி போட்டு. இப்போ தண்ணி ஊற்றி, இது வந்து ரசம் மாதிரி நுரக்கூட்டணும் அப்படி கிடையாது, நல்லா கொதிக்க விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ மூடி போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் ஒரு 2 ஸ்பூனு போட்டுட்டு, கொத்தமல்லி நல்லா தாராளமாக எடுத்து போடுங்க, செம்மையாக இருக்கும் ஃப்ளேவரு. இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடுங்க. சுட சுட சாதத்தில் போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு வறுவலையும் அதையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷன். இன்றைக்கி லஞ்சுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய் டூடல்ஸ்.